ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், பவன் ஷராவத் தான், அஜய் தாக்கூர் தான். எஸ், தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பொன்னேரி பல்தன் மேட்ச் இருக்குது. அண்ட் வெள்ளிக்கிழமை ரெண்டாவது மேட்ச்சு. அதுக்கு முன்னாடி இது பேசுகிறேன். மேட்ச்சுக்கு முன்னாடி 8 மணிக்கே ஸ்டேஜில் கேள்விகள்லாம் கேட்டாங்க. மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கலை, அதனால் இதில் ரிசல்ட் சொல்ல முடியாது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஜாம்பவான்கள். அவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போதே ஆங்கர் அழகாக கொடுத்தாங்க. அர்ஜுன் அவார்டி தெலுங்குல பவன் ஷராவத்தும், பத்மஸ்ரீ அவார்டி பல்தனோட அஜய் தாக்கூரை இன்வைட் பண்ணுறதுல ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது இன்ட்ரடக்ஷனை. 2 பேரும் வந்திருந்தாங்க. அஜய் தாக்கூர் வைஸ் இது கோச், உங்களுக்கு தெரியும், அசிஸ்டன்ட் கோச் ஃபார் பொன்னேரி பல்தன். தெலுங்கு டைட்டன்ஸ் அப்வியஸ்லி பவன் ஷராவத். இவங்க 2 பேர்ட்டு என்னென்ன கேள்வி கேட்டாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க டக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தமிழ் தலைவாச 11 காரணம் கொடுத்துருக்கேன் 11வது சீசன் தோற்றதுக்கு, குவாலிஃபை ஆகிறதுக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். அண்ட் எதுவாக இருந்தாலும் நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கெங்கே தவறு நடந்து நான் சொல்லியிருக்கேன். ரைட். அண்ட் அதுக்கு மட்டும் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸ்வரமூர்த்திங்கிறவர் திரும்ப 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணால் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க. நிறைய வியூஸ் போகாதனால தான் நிறைய ஒர்க் லோடு போட்டுறோம். யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ தே கேன் டூ இட். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், விஷயத்துக்கு போயிடலாம். ரைட். எடுத்தோன்னே அஜய் தாக்கூர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்த்துருவோம். கேட்டாங்க அஜய் தாக்கூர்கிட்ட, இன்றைக்கி நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் அவுட். எடுத்தோன்னே ஆமாம், நீங்கள் தோத்துட்டிங்கன்னா டோர்னமெண்ட் விட்டு அவுட் ஆகிடுவீங்க. ஸோ கேம்பில் மூடு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னார், மூடு ரொம்ப நல்லா இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணேன். சோட்டி சி கிரண் திகிரியே அப்படின்னாரு. அதான் சின்ன ஒளி தெரியுது ரொம்ப தூரத்தில், நாங்கள் குவாலிஃபை ஆகிறது வாய்ப்பு, குட்டி வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணுவோம் ஜெயிக்கிறதுக்கு, இன்றைக்கி ஜெயிச்சுட்டு டோர்னமெண்ட்டில் அலைவாக இருப்போம், பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. பவன் ஷராவத் அண்ட் விஜய் மாலிக் 2 எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ உங்கள் முன்னாடி இருக்காங்க, அண்ட் அவங்கள எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க, அது கொஞ்சம் சொல்கிறது, அது மாதிரி கேட்டாங்க. அஜய் தாக்கூர் சொன்னார், நோ டவுட் பவன் அண்ட் விஜய் எக்ஸலண்ட் பிளேயர். पवन तो स्टार राइडर है इंडिया के और स्टार राइडर पवन शरावत. நாங்கள் சில பிளானோட வந்திருக்கோம். இந்த மேக்ஸிமம் டைம் அவங்க 2 பேரும் வெளில உட்கார வச்சா எங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாகும், அவங்க 2 பேரும் பெஞ்ச் பண்ணணும் அப்படின்னாரு. அண்ட் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டயத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் பண்ண முடியுமோ, எவ்வளோ சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாம் நான் கொடுத்தேன். ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி தானே அவர் அசிஸ்டன்ட் கோச்சாக வந்தார். ஸோ அது சொன்னார், சொல்லி முடித்தார் சிம்பிளாக. அவங்கள தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. நம்பாள்கிட்ட வந்துடும், பவன் ஷராவத்தில் கேட்டாங்க. அப்புறம் பவன், உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, ஆனால் நெகட்டிவ் ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால உங்களுக்கு ஒன்றும் தொல்லை இல்லையா, முஷ்கில் நையே அப்படின்னாங்க. ஏன்னா நெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஆஸா குச் நீ கரேகா அப்படின்றார் அவர். நெகட்டிவ் பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, அவெஞ்சர் மூவிக்கு பார்த்து கையினார். அவெஞ்சர் மூவி மாதிரி எங்களோட டீம் அந்த படம் மாதிரி ஆயிடுச்சுன்னு. எதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் எடுத்தால் தெரியாது. நான் அந்த அவெஞ்சர் படம்லாம் அவ்வளோ பார்க்குறதில்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு அவர் சொன்னார். ஏதோ 0.0000% இருக்குன்னாரு. அதே தான், சேம் சினாரியோ, ஸ்லைட் சான்ஸ் இருக்குது, எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, இந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு, இதுலேருந்து என்னென்ன பாசிட்டிவ் எடுத்துன்னு போக போகிறீங்க அப்படின்னாங்க. அவர் சொன்ன, ஓவராலாக இந்த சீசன் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. லாஸ்ட் சீசன் நாங்கள் 12th ரேங்க் வந்தோம், பட் இந்த வாட்டி மேபி 7th ஃபினிஷ் பண்ணுவோம், 7th ரேங்க்கில், இல்லைனா குவாலிஃபை கூட ஆகலாம், வி டோன்ட் நோ. அண்ட் சின்ன சான்ஸ் இருக்குது எங்களுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. எனிதிங் இஸ் பாசிபிள். எங்களோட கோர் இஸ் வெரி ஸ்ட்ராங், டீம் இஸ் ஸ்ட்ராங், அண்ட் எல்லாம் பச்சேன், நிறைய என்ஒய்பி இருக்காங்க, கோர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லெஃப்ட் ரைடர் ஆல்சோ வெரி குட், கவர் ஆல்சோ வெரி குட். ஊடா சாப் வந்து ரொம்ப நாளாக ட்ரெயின் பண்ணி எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக நாங்கள் குவாலிஃபை ஆகிடும், இப்போயே நான் சொல்கிறேன். ஏன்னா கோர் எல்லாம் இப்போ செட் ஆகிட்டு இருக்கு, டீம் கண்டிப்பாக நல்லா பண்ணணும். அண்ட் ஒரு நல்ல பெரிய பட்ஜெட்டோட நான் ஆப்ஷனுக்கு போனோன்னா இன்னும் நல்ல பிளேயர் ஒன்று எடுத்துட்டாங்கன்னா எங்கள் டீம் செட் ஆகிடணும். அடுத்த சீசனுக்கு இப்போயே மென்டலி ரெடி ஆகிட்டார் பவன் ஷராவத் சொன்னார். அப்புறம் கேட்டாங்க, பங்கஜ் மோஹிதே அவரை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி இப்போ வருவார் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், ஓவராலாக பொன்னேரி பல்தன் ரொம்ப ரொம்ப நல்ல டீம் தான், ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, அண்டு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, बहुत अच्छा कमबैक किया, பேக் டு பேக் ஹார் ரேதே நாங்கள். ஆமாம், பேக் டு பேக் தோத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வெரி குட் கம்பேக்கு. நம்ம அஜய் தாக்கூர் கோச் வந்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டீமாக மாறிட்டாங்க அவங்க. பெங்களூர் புல்ஸே 30 பாயிண்டில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க அப்படின்னாரு. அண்ட் கோச் சாப் ஆனே से बहुत फर्क पड़ा, கோச் சார் வந்ததுனால நிறைய சேஞ்சஸ் தெரியுது அவங்க பிளேயர்கிட்டே. பேக் லூஸ்லேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டு குவாலிஃபை கூட நான் அவங்க ஆகலாம், அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. பங்கஜ் மோஹிதேக்கு மட்டும் இல்லை, ஹோல் டீமுக்கே நாங்கள் ஜாகிரதையாக தான் இருக்கோம்.
ஏன்னா அவங்களோட கம்பேக் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் நல்ல கோச்சு, நல்ல பிளேயர். ஸோ நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் நல்லா விளையாடணும் அவங்ககிட்ட. நாட் ஓன்லி பங்கஜ் மோஹித், வில் ட்ரை அண்ட் டூ அவர் பெஸ்ட்டுன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இவ்வளோ தான் அது நடந்தது. அப்டேட் பண்ணிட்டேன். மேட்ச் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் என்ன கோச்சுக்காதீங்க, என்ன என் மேட்ச்சுன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோடு சொல்கிறேன். ஒரு பார்த்து எதிர்பார்க்கிட்டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.